முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாள் விழாவாக நடைபெற்று வருகிறது. விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் பங்குனி உத்திர விழாவில் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பக்தர்கள் முருகனுக்கு செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வாடிப்பட்டி, குள்ளவீரன்பட்டி கிராம மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் காவடி எடுத்து தீர்த்த குடங்களுடன் பழனிக்கு வருகை தந்தனர். மலையடிவாரத்தில் மேலத்தாளத்துடன் கிரிவலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. 24 மனை தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த இவர்கள் கடந்த 150 ஆண்டுகளாக பழனி பங்குனி உத்திர திருவிழாவிற்கு வருகை தருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தங்கள் முன்னோர்கள் கொடுமுடியில் இருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக வந்து சென்றதை போன்று இன்றளவும் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 150 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த விழாவை இந்த ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். எங்களது பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தீர்த்தக்காவடி வாடிப்பட்டி குள்ளவீரம்பட்டி இன்று 150வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த பெரும்பிழாவில் ஆரம்பித்த காலத்தில் எங்கள் பாட்டன், பூட்டன், தாத்தா, அப்பன் நிலா வழியாக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரும் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான விஜய் அன்பன் கல்லணை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தொண்டர்களின் உற்சாக வரவேற்புடன் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கோஷங்கள் எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு பேசிய விஜய் அன்பன் கல்லணை மக்கள் நலனுக்காக முழு உழைப்புடன் செயல்படுவேன் என்றும் தொகுதியின் முன்னேற்றமே தமது முக்கிய இலக்கு என்றும் தெரிவித்தார். இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வு மதுரை வடக்கு தொகுதியில் தேர்தல் சூழலை மேலும் சூடுபிடிக்க செய்துள்ளது. கொஞ்சம் பாருங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதான். மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் பாவேந்தர் சாலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர செயலாளர் தணிகாசலம் தலைமையில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் கூட்டணி கட்சியின் தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வரும் 20 நாட்கள் கடுமையாக உழைத்து போதையில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றிட அயராது உழைக்க வேண்டும் என்றும் தீய சக்தியான திமுகவை விரட்ட வேண்டும் என்றும் தமிழகத்தில் போதையை ஒழித்திட ஆரம்ப காலம் முதலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அயராது பாடுபட்டு வந்தவர் எனவும் தெரிவித்தார். மேலும் அன்புமணி ராமதாஸ் மத்திய மருத்துவத்துறை இணையமைச்சராக இருந்தபொழுது சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களின் உயிர்களை காத்திடும் வகையில் 108 ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தி பல்வேறு மக்களை விபத்துகளில் இருந்து காக்கும் வகையில் அறிமுகப்படுத்தினார் என்றும் தெரிவித்தார். மேலும் மறைமலை நகர் பகுதியில் நடைபெற்ற இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஏழுமலை, நகர செயலாளர் தணிகாசலம், தெற்கு நகர செயலாளர் குணாலன், நகர தலைவர் காட்டூர் வெங்கடேசன், தெற்கு நகர தலைவர் புகழேந்தி, நகர இளைஞரணி செயலாளர் அருண், மாவட்ட துணை செயலாளர் கமலக்கண்ணன், நகர துணை செயலாளர் ஸ்ரீதர், நகர துணை செயலாளர் ரகு, மாவட்ட துணை செயலாளர் ஏழுமலை, மாவட்ட தொழிற்சங்க தலைவர் சரவணன், நகர இளைஞரணி செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமான தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த இப்ப 10,000 ஓட்டுல வெற்றி பெற்று விட்டோம். நமக்கு தேவை 40,000 ஓட்டு. நம்ம அதிகப்படியான வாக்குகளை வாங்க வேண்டும். நான் சொன்னது போன்ற திமுக தரம் பிரித்து பெண்களுக்கு அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான வெற்றி கூட்டணி 50 ஆண்டு செய்ய வேண்டிய சாதனை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மருத்துவர் ஐயா சின்னையா அவர்களை முதல் கூப்பிட்டு இன்றைக்கு ஒரு கூட்டணியை உறுதி செய்தார்கள். கொஞ்சம் எல்லாம் உட்கார்ந்தீங்கன்னா
தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கடந்த மார்ச் 31ஆம் தேதி முதல் வரும் 6ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனு பெறப்படுகிறது. முதல் நாளில் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தொடர்ந்து 1ஆம் தேதி பொது விடுமுறையால் வேட்புமனு தாக்கல் இல்லை. இதையடுத்து 2வது நாளாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதில் மண்ணின் மைந்தர்கள் கழகம் சார்பில் அதன் நிறுவனர் செல்வராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் தனது ஆதரவாளர்களுடன் திருப்போரூர் ரவுண்டானாவில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக தாலுகா அலுவலகத்திற்கு புறப்பட்டார். அப்போது தப்பாட்டத்திற்கு இளைஞர் ஒருவர் குத்தாட்டம் போட்ட சம்பவம் சுற்றியுள்ளவர்களை வெகுவாக கவர்ந்தது. ஊர்வலமாக வந்தவர்களை 100 மீட்டர் தடுப்பு அமைக்கப்பட்ட இடத்தில் மாமல்லபுரம் டிஎஸ்பி அறிவழகன் மற்றும் காவல்துறையினர் மடக்கி வேட்பாளருடன் 5 பேரை மட்டும் அனுப்பினர். இதனைத் தொடர்ந்து திருப்போரூர் தாலுகா அலுவலகத்திற்கு வந்து தேர்தல் அலுவலர் விஜயகுமாரியிடம் வேட்பாளர் செல்வராஜ் உறுதிமொழி வாசித்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திறந்தவெளி வாகனத்தில் மக்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், மாத உதவித்தொகை 1000 ரூபாய் இவ்வளவு நாள் கொடுத்தார்கள். இனி அது 2000 ரூபாயாக மாதம் தோறும் தாய்மார்களுக்கு வந்து சேரும். கடந்த முறை யாருக்கெல்லாம் விட்டு போனதோ அவர்களுக்கும் சேர்த்து இந்த முறை அந்த மாத உதவித்தொகை 2000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் சரிசமமாக வழங்கப்படும். இந்த திட்டங்கள் அனைத்தும் நம் பெண்களுக்கான திட்டம். அதே போல புதிதாக கட்டித்தரப்படும். யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல் 15 லட்சம் மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதில் பல மாணவர்கள் பயனடைகின்றனர். 15 லட்சம் மாணவர்களுக்கு அந்த உதவி போய் சேரும். அதேபோல் மாதம் தோறும் உதவித்தொகை, அதாவது உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் மாத உதவித்தொகை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும். எனவே இந்த அனைத்து திட்டங்களும் நம் மக்களுக்கான திட்டங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதேபோல் இங்க ஸ்பெஷல் பல்லாவரம் தொகுதியில் 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும், அதேபோல் 2030ஆம் ஆண்டுக்குள் நியோ டைட்டில் பூங்கா உருவாக்கப்படும் என்பதையும் நம் அண்ணன் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அந்த நியோ டைட்டில் பூங்கா வரும்பொழுது படித்த படிக்காத இளைஞர்கள், பெண்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு நிச்சயமாக உருவாக்கி தரப்படும். இந்த கூட்டணி முதல் முறையாக மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்திருக்கிறோம். அதனால் இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணி. மக்கள் ஆரவாரத்துடன் வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனகை முருகேசன் தான் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் நம் கேப்டனே இங்கு களத்திலே இருக்கிறார் என்று நினைத்து கேப்டனுக்காக நீங்கள் அனைவரும் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, எனவே சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். நமது முரசு சின்னத்தை இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார். ஏற்கனவே இருந்தவர்கள் செய்து முடிச்சது நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். இதெல்லாம் வந்து பேரூராட்சியை இரண்டாக இணைக்கும் தாம்பரம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி மற்றும் SRM பல்கலைக்கழகம் இணைந்து இந்த தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை நகராட்சி ஆணையாளர் திருநாராயணன் மற்றும் SRM பல்கலைக்கழக இணை இயக்குநர் திருமுருகன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியானது அடிகளார் சாலை மறைமலை நகர் நகராட்சியில் தொடங்கி பாவேந்தர் சாலை, திருவள்ளுவர், வள்ளல், MGR சாலை வழியாக மறைமலை நகர் நகராட்சி வந்தடைந்தது. இதில் 600க்கும் மேற்பட்ட SRM பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு என் வாக்கு என் கடமை, 100% வாக்களிக்க வேண்டும்,
மத்திய அரசு சம்பளத்துடன் விடுமுறை வழங்கியுள்ளதால் அனைவரும் மறவாமல் வாக்களிக்குமாறு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு கோஷமிட்டு பேரணியாக சென்றனர். வருகின்ற 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாலுகா அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் விஜய் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் விஜயராஜ் வேட்பாளராக அறிவித்ததையொட்டி திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட உள்ள விஜயராஜ் தனது வேட்பு மனுவினை தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயகுமாரியிடம் வழங்கினார். முன்னதாக திருப்போரூர் ரவுண்டானா அருகே 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் பேண்டு வாத்தியம் முழங்க ஊர்வலமாக வந்ததை தொடர்ந்து வேட்பு மனுவினை தாக்கல் செய்ய 5 பேர் மட்டுமே அனுமதி என்பதால் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தையூர் தீனா என்கிற தினகரன், கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் தீதி என்கிற திவ்யா, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் மாம்பாக்கம் வீரா ஆகியோர் முன்னிலையில் வேட்புமனுவினை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜரத்னம், திருப்போரூர் மகளிரணி சுமதி, முருகன் மற்றும் ராஜேஸ்வரி, ஷர்மிளா, லதா, சரஸ்வதி, இளைஞரணி கோகுல், திருமுருகன், டெல்லி, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் தீதி என்கிற திவ்யா, திருக்கழுகுன்றம் ஒன்றியம் கார்த்திகேயன் மற்றும் திருப்போரூர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் வண்டலூர் பகுதியை அடுத்த வேங்கடமங்கலம் பகுதியில் அதிமுக மூலம் செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கஜா என்கிற கஜேந்திரன் முதல் நாளாக பிரச்சாரத்தை துவக்கினார். தனது சொந்த தொகுதியான வேங்கடமங்கலத்தில் பிரச்சாரத்தை துவங்கிய அவர் தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும், அப்பொழுதுதான் போதையில்லா மாநிலமாக தமிழ்நாடு விளங்கும். என்னுடைய 26வது வயதில் வேங்கடமங்கலம் பகுதியில் ஊராட்சி தலைவராக நின்று போட்டியிட்டதற்கு என்னை வெற்றி பெற செய்தீர்கள். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளேன். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கூறி வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சார பயணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரனுக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு செங்கல்பட்டு சட்டமன்ற வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரனுக்கு தங்கள் முழுமையான ஆதரவை தெரிவித்தனர். கையை மட்டும் நீட்டாதீங்க போதும். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பல்வேறு வகையில் பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஆண்டிப்பட்டி அதிமுக வேட்பாளர் லோகிராஜனுக்கு ஆதரவாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இணைந்து ஆண்டிப்பட்டி, பாப்பமால்புரம் நகரின் முக்கிய வீதிகளில் ஆண், பெண் உள்ளிட்ட ஏராளமானோர் போடுங்கம்மா ஓட்டு, இரட்டை இலையை பார்த்து என்று கோஷம் எழுப்பியபடி வீடுவீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இரட்டை இலை சின்னம் பொருந்திய துண்டு பிரசுரத்தை பொதுமக்களுக்கு வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர்களை உற்சாகமாக வரவேற்று ஆதரவு அளித்தனர்.
ஜெயிச்சோன்னு வீடு தேடி 10,000 ரூபாய் வந்தாங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாமே தராங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான், மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வன்னியரசு ஆகியோரை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ரமணன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர், உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு செஞ்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தான், மயிலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன், திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் வன்னியரசு ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார், தோழமை கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ரங்கபூபதி, சௌரிராஜன், ராமமூர்த்தி, சுப்பிரமணியன், பாபு, கோவிந்தராஜ், ஜான் பாஷா, முகமது ஆகது, கமால், அன்பழகன், திமுக மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் சொக்கலிங்கம், தயாளன், பழனி, ரவிச்சந்திரன், திண்டிவனம் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன், பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், விசிக சேரன், திலீபன் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவர் பேசுகின்ற நேரத்தில் நாய்க்குடைய எண்ணிக்கை இந்த கூட்டணியிலே முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் CV சண்முகம், ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளான புறங்கரை, ஏவள்ளூர், நேக்குப்பி, மேல்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் ஒலக்கூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பன்னீர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலம் தொகுதி வேட்பாளர் CV சண்முகத்திற்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அருளாசையோடு, உங்கள் ஆதரவோடு இந்த மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உங்கள் அன்பான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே முத்திரை பதியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் பதியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாயை உயர்த்தி வழங்குகிறார். இந்த தொகுதியுடைய மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சி சார்பில் சட்டசபை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பெண்ணாடம் பேரூராட்சி சார்பில் கடலூர் மாவட்ட பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் முகமது ரிஸ்வான் தலைமையில் பெண்ணாடம் பேரூராட்சி செயல் அலுவலர் முத்து, பெண்ணாடம் ஆய்வாளர் சரவணன் முன்னிலையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியானது பேரூராட்சியில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வழியெங்கும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி சென்றனர். முன்னதாக பேருந்து நிலையத்தில் வாக்களிப்பது குறித்து வண்ண ஓவியம் வரையப்பட்டு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இதில் துப்புரவு மேற்பார்வையாளர் ராஜ்குமார் மற்றும் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி திமுக சார்பில் 4வது முறையாக போட்டியிடும் வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகன் ரயில் நிலையம் அருகில் இளங்கோ நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து கடந்த முறை போட்டியிட்ட போது திமுக ஆட்சிக்கு வந்தால்
மாநகரம் முழுவதும் உள்ள குண்டும் குழியுமான சாலைகள் சீரமைத்து தரப்படும் என தெரிவித்தேன். அதன் பெயரில் அனைத்து தெருக்கள், சந்து பொந்து அனைத்து இடங்களிலும் பளபளக்கும் தரமான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு கோவில்களில் குடமுழக்கு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக கும்பேஸ்வரம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று மொட்ட கோபுரம் என்று அழைக்கப்படும் மொட்ட கோபுரம் 5 அடுக்கு கோபுரங்கள் அமைத்து பணிகள் நடைபெற்று வருகிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும். குறிப்பாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்கள் வழங்கப்படும். அந்த கூப்பனை வைத்து நீங்கள் எந்த பொருட்கள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவித்த அவர் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கினார். இதில் சட்டத்திட்ட குழு தலைவர் கல்யாண சுந்தரம், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். தொடர்ந்து கிடைத்திட உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளுக்கு இந்த குளங்களை சுற்றும் தமிழக முதல்வர் கும்பகோணம் சட்டமன்ற வேட்பாளராக என்னை உதயசூரியன் சின்னத்தில் அறிவித்திருக்கிறார்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதியை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் கோவில்பட்டி தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கருமன் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாவட்ட உதவி செயலாளர் பாபு முன்னிலை வகித்தார். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடிகர் விஜய் பின்னால் செல்லும் கூட்டம் திரை கவர்ச்சிகரமான, பின்னால் செல்வது இயல்பு. ஆனால் அவையெல்லாம் வாக்காக மாறாது. வாக்களிக்கும் மக்கள் நிதானமாக இருப்பார்கள், சிந்திப்பார்கள், சீர்தூக்குவார்கள். யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் உருவாகிவிட்டது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெல்ல வேண்டும் என்ற சிந்தனையும் மக்களிடம் வந்துவிட்டது. எப்போதுமே தமிழ் மக்கள் இடதுசாரியின் குரல்களுக்கு செவி கொடுப்பார்கள். மதசார்பற்ற கூட்டணி தமிழகத்தில் வெல்வதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் எதிர்காலம் அடங்கி இருப்பது மக்களுக்கு தெரியும் என குறிப்பிட்டார். அவர் என்னை பிள்ளை போல் என்னை கையில் வைத்துக் கொள்வார், விடமாட்டார். வேட்பாளர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து தாவேக தலைவரை தொடர்ந்து அவர்கள் தொண்டர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீதேவி ஊராட்சியில் பாமக, பாஜக, தாவேக உள்ளிட்ட கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைப்பு விழா மாவட்ட தலைவர் இதயத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் முன்னாள் மாவட்ட தலைவர் இளையராஜா, மாநில எஸ்சி பிரிவு துணைத் தலைவர் பேராசிரியர் சீனிவாசன், விளக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், உளுந்தூர்பேட்டை வட்டார பொறுப்பாளர் ஜான் போஸ்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீதேவி ஊராட்சியை சேர்ந்த ராஜசேகர், ஜெயந்தி, குளத்தூர் ஏழுமலை, வெங்கலம் அம்பேத்கர், மண்டகப்பாடி சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தலைமையிலான 300க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை ஏற்றும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையை ஏற்றும் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அனைவருக்கும் மாவட்ட தலைவர் இதயத்துல்லா காங்கிரஸ் கட்சியின் சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் வட்டார பொறுப்பாளர்கள் அதையூர் சுந்தரமூர்த்தி, தென் கீரனூர் சரண்ராஜ், ரிஷிவந்தியம் வழக்கறிஞர் தேவேந்திரன், சங்கராபுரம் நாராயணன், பிரபு, பிரிவு மாவட்ட தலைவர் பெரியசாமி, ரிஷிவந்தியம் முன்னாள் வட்டார தலைவர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முடிவில் சவேரியார் பாளையம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அருள் நன்றி கூறினார். ராகுல் காந்தி, ராகுல் காந்தி, இந்திய அரசியலமைப்பு, கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, புரட்சியாளர் செல்வ பெருந்தகை